ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க, இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட இருக்கிற மொத்த சாரி இங்க எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட சாரி கலெக்ஷன் தான். சோ நான் வச்சிருக்கேன் என்ன, நான் சாரி இப்ப கட்டுறது இல்ல, ஆனாலும் எவ்வளவு சாரி வச்சிருக்கேன் பாருங்க. சோ இந்த சாரி எல்லாம் உங்ககிட்ட வந்து ஒன்னொன்னா காட்டுறேன். என்னென்ன சாரி வச்சிருக்கேன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, இது வந்து ஒரு காட்டன் சாரி. இதெல்லாம் வாங்கி கட்டலான்ட்டு ஆசாசியா வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயிட் போட்டுட்டேன். சோ கட்ட முடியல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சாரி கட்டுவேன். வீக்லி ட்வைஸ் ஆச்சு சாரி கட்டிடுவேன். சாரி வாங்கிட்டே இருப்பேன். மாசம் மாசம் வேலைக்கு போகும்போதெல்லாம் சாரி வாங்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சாரி சுத்தமா கட்டுறதே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே சாரி கட்டவே பிடிக்கவே இல்லை. சோ இந்த சாரி எப்படி இருக்கு சொல்லுங்க. ஃபுல் காட்டன். இது வீட்டு இந்த மாதிரி பார்டர் வரும். நல்லா இருக்கா சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் சாரி பார்ப்போம். இதுவும் ஒரு காட்டன் சாரி தான். பாருங்க, இந்த கலர் பார்டர் வந்து இப்படி வரும். சூப்பரா இருக்கும் அந்த சாரி கட்டணும்னா. எனக்கு காட்டன் சாரியும் பிடிக்கும். லைட் வெயிட்டா இருக்கணும். இருந்துச்சுன்னா பாருங்க, சூப்பரா வெயிட்டே கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சாரி கொஞ்சம் கிராண்டான சாரி. எப்படி இருக்கு சொல்லுங்க. ரெட் கலர். இதுல வந்து இந்த கிரீன் கலர்ல சம் டிசைன் வருது. ஒர்க், எம்ப்ராய்டரிங் ஒர்க். பார்டர் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல வரும். இதுவும் நல்ல கிராண்டான சாரி. கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இதுவும் சூப்பர் சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இது எங்க அம்மாவோட சாரி. அந்த சாரி எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே எங்க அம்மா எங்க இந்த சாரி எல்லாம் கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. எதுவும் கட்டிட்டு போனா சூப்பரா இருக்கும். கிராண்டா காட்டன் சாரி தான். பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மெரூன் கலர்ல வரும். நான் சாரியில ஒரு நாளே எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க, நீ கட்டிக்கோமா வெயிட்டா இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டு சாரி. எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். சூப்பரா டபுள் ஷேடு. ஒரு மாதிரி காப்பர் கலர் வித் ரெட் கலர் ரெண்டும் மிக்சிங்ல வரும் இந்த சாரி. பார்டரும் சூப்பரா இருக்கும். பார்டர் இது பாருங்க. ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் வாஷ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா, சர்ஃப் பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதனால இந்த சாரியோட கலரே போயிடுச்சுங்க. எனக்கு தெரியவே தெரியாது. சாரி எல்லாம் சர்ஃப் பவுடர் போட்டு ஊற வைக்கணும்னா எனக்கு தெரியாது. எடுத்து நல்லா ஊற வச்சு அதோட கலர் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டேன். பட் இந்த சாரி ரொம்ப நல்ல சாரி. இதோட ஒர்த் பாத்தீங்கன்னா 7000 rupees. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாரி. இது வந்து ஒரு பேப்பர் சில்க் மாதிரி இருக்கும். இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. நான் இந்த சாரியில போட்டோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் அந்த கிளிப் காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த சாரி. ப்ளூ கலர்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலர்ல பூ போட்ட மாதிரி ஒரு பூ பாருங்க. கோல்டன் கலர்ல வரும். அதுல ஒரு மாதிரி கிரீன் கலர்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. பிளாக். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து பாலகிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணான் என்னோட பர்த்டேக்கு. நல்லா இருக்கா சொல்லுங்க. எனக்கு பிளாக் பிடிக்கும்னு சொல்லிட்டு பிளாக் கலர்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்ச சாரி. பிளாக் கலர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல பிளாக் கலர் சாரின்னா கேட்கவே வேணாம், ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாரி. இந்த சாரி வந்து மணி நீதானே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆமா ஆமா. சோ இந்த சாரி வந்து என் பொண்ணோட ஸ்கூல் ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், சரியா ஞாபகம் இல்ல, எல்கேஜி படிக்கும் போது என்ன ஃபங்க்ஷன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். சரி உடனே போய் நெக்ஸ்ட் நாளைக்கு ஃபங்க்ஷனை இன்னைக்கு போய் எடுத்தோம்.
நல்லா இருக்கா சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல வரும், சூப்பரா இருக்கும். கிரீன் வித் கத்திரிப்பு கலர் சூப்பரா இருக்கும் இந்த சாரி. இதுவும் என் ஃபேவரேட். நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா என்னோட கல்யாண புடவை. நான் அதை வந்து போட்டோல உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரி பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காத சாரி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கலரே பிடிக்காது. இந்த கொடுமைக்கு காரணம் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் இந்த கடையில இருக்கிற ஒரு ஷாப்ல இருக்க பொண்ணும் தான். இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கிக்கோங்க, கல்யாணத்துக்கு இப்படிதான் கட்டுவாங்கன்னு சொல்லி 2 பேரும் சதி பண்ணி இந்த புடவை என் தலையில கட்டி விட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாணத்துக்கு நான் வந்து ஒரு மெரூன் கலர் இல்ல ஒரு மாம்பழ கலர்ல புடவை வாங்கணும்ன்றதா என்னோட ஐடியாவே இருந்துச்சு. ஆனா இந்த ப்ளூ கலர் புடவைய அந்த ஷாப்ல இருக்க பொண்ணும் எங்க அம்மாவும் சேர்ந்து என் தலையில கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா சொல்லுங்க, நல்லா இருக்கா சொல்லுங்க. பட் எனக்கு பிடிக்காத ஒரு புடவைனா இதுதான். இந்த கலர் எனக்கு பிடிக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நாங்க காஞ்சிபுரம் போயிருந்தோம். சோ அங்க வாங்கின சாரி இது. இன்னும் நான் கட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, தையல் கூட போடல பாருங்க, ஓரம் கூட அடிக்கல, அப்படியே வச்சிருக்கேன், இன்னும் கட்டவே இல்லை. இது பாத்தீங்கன்னா செம்ம கலர் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கும். கட்டினா செம்மையா இருக்கும். இதோட பிளவுஸ் வந்து நல்லா ஒரு ஒர்க் வச்சுட்டு, இது என்ன பிளெயினா இருக்கு இல்லையா, ஒர்க் வச்சுட்டு இந்த சாரி கட்டினா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெயிட்டே இல்ல, வெயிட்லெஸ் சாரி தான், கட்டலாம். எப்ப நான் உள்ளே எப்ப கட்ட போறேன்னு எனக்கே தெரியல. சரி அப்படியே தூங்க வைப்போம். இந்த சாண்டில் கலர் இது எங்க அம்மாவுக்காக நான் முதல் சம்பாரிச்சு வாங்கி கொடுத்த சாரி. ஃபர்ஸ்ட் நான் ஏர்ன் பண்ணும் போது வாங்கி கொடுத்த சாரி. அதை எங்க அம்மா என்கிட்டே கொடுத்துட்டாங்க. அம்மா நீயே வச்சுக்கோ பத்திரமா. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க கட்ட மாட்டாங்களாம், வெயிட்டா இருக்கான். சரி ஆட்டைய போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கா சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாரி எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வாங்கி கொடுத்தாங்க. உன் ஹஸ்பண்ட் கூட வெளியே போகும்போது கட்டிட்டு போமா அழகா அப்படின்னு சொல்லி இந்த சாரி. இது பாருங்க, ஒர்க் பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, லைட் வெயிட்ங்க. அப்படியே காத்துல விட்டா பறந்துருவாங்க பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. அப்ப ஒல்லியா இருந்தா நல்லா இருந்துச்சு கட்ட, இப்ப கட்டுறதுக்கே பிடிக்கலங்க. சூப்பர் சாரி. நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா இந்த சாரிங்க. இது வந்து என்னோட சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்காக நான் வாங்கினேன். எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க. இதான் ஃபேவரட் சாரி. எனக்கு கிரீன் கலர் நல்லா சூட் ஆகும், சூப்பரா இருப்பேன். இந்த போட்டோ நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. இந்த போட்டோலயே ரொம்ப அழகா இருப்பேன் நான். சோ இது என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்துக்கு நான் எனக்கு வாங்கிக்கிட்டேன். நல்லா இருக்கா சொல்லுங்க. ஃபுல்லா கிரீன் கலர், பார்டர் பாத்தீங்கன்னா லைட் கிரீன்ல வரும். இது சூப்பரா இருக்கும் இந்த சாரி. நெக்ஸ்ட் சாரி, இந்த சாரி பாத்தீங்கன்னா எனக்கு கிஃப்டா வந்த சாரி தான். யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு மறந்துட்டேங்க. யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க, டோட்டலா மறந்துச்சு, எப்பயோ கொடுத்தது. இது எனக்கு கிஃப்டா வந்த சாரி தான். இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது ஒரு லைட் வெயிட், ஒரு பூனம் சாரி, ஒரு பேப்பர் சில்க் சாரி மாதிரி தான். சூப்பரா இருக்கும் கட்டினா. அடுத்து இது வந்து என்னோட சீமந்தம் சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரிங்க இது. எங்க அம்மாட்ட வந்து, அம்மா நீ என்னோட கல்யாண சாரியை சதி பண்ணிட்ட, சீமந்தத்துக்கு நானே எடுத்துக்கிறேன், நீ எடுக்காத, தயவு செஞ்சு எனக்கு எடுக்காத சொல்லிட்டு நான் எடுத்தேங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு மாதிரி மாம்பழ கலர் வித் மெரூன் கலர் பார்டர், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி கட்டும் போது. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் சாரி வித் வெந்தய கலர் பார்டர். இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இதுவும் எங்க அம்மாவோட சாரி தான். இதுவும் எங்க அம்மாட்ட இருந்து நானு அட்டையை போட்டதுதான். இது வந்து ஒரு கேரளா சாரிங்க. இது வந்து ஓணமுக்கு மட்டும் எடுத்து கட்டுவேன், அப்புறம் திருப்பி வச்சிருவேன். இது எப்படி இருக்கு சொல்லுங்க. இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது. நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் சாரி, இதுவும் எங்க அம்மாவோட சாரி, எனக்கு கொடுத்துட்டாங்க. புடவை பாருங்க வந்துட்டே இருக்கு, ஆனா கட்டுறதே கிடையாது.
இது வந்து நல்லா இருக்கா சொல்லுங்க. இது காஞ்சிபுரம் சாரி தான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நீயாச்சும் சொல்ல நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா வித் ஒரு மாதிரி நாவல் பழம் ப்ளூ கலர் அந்த கலர்ல பார்டர் வரும். சூப்பரா இருக்கும் கட்டினா. இது வந்து கேரளா வேஷ்டி புட்டு சாரிங்க. ஆஃப் சாரி மாதிரி வரும். இது வந்து வேஷ்டி மாதிரி கட்டணும். இது வந்து மேல ஆஃப் சாரி மாதிரி கட்டணும். இது எங்க அப்பா எனக்கு வந்து குருவாயூர் போகும்போது வாங்கி கொடுத்தது. எப்போனா 2007ல வாங்கி கொடுத்தது. இப்ப 2024 ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் இல்ல, இறந்துட்டாங்க. ஆனா எங்க அப்பாவோட ஞாபகமா வாங்கி கொடுத்துறாரு சொல்லிட்டு நான் பத்திரமா இதை வச்சிருக்கேன். அவரோட ஞாபகமா. இப்ப இதெல்லாம் எனக்கு பத்தாது. பட் என் பொண்ணுக்கு இதெல்லாம் கட்டி அழகு பார்த்திருக்கேன். இந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்ல காட்டுறேன். நெக்ஸ்ட் சாரி மறக்க முடியாத சாரிங்க. இது இன்னும் ஒரு நாள் கூட இந்த சாரி நான் கட்டலங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆபீஸ் ஒர்க் பண்ணும் போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நேம் பிரபா. அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தா எங்க இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க வரும். சோ அவ எனக்கு வாங்கி கொடுத்த சாரி இன்னும் நான் கட்டாம வச்சிருக்கேன். கட்டிட்டு பாப்போம். கட்டவே இல்லைங்க ஒரு நாள் கூட. இதோட முந்தான கூட செம்மையா இருக்கும். கிரீன் கலர்ல. இங்க பாருங்களேன், நெட்டு காட்டுறேன். சூப்பரா இருக்கும். என்னோட சாரி கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் வச்சிருக்க சாரி எது பிடிச்சிருக்கு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த சாரிங்க. இதுவும் நான் ஒரு நாள் கூட கட்டல. இந்த பாருங்க, கோல்டு கலர் வித் பிங்க் கலர் பார்டர். இது வந்து என்னோட சிஸ்டர் எனக்கு பிரசன்ட் பண்ணது என்னோட பர்த்டேக்கு. ஆனா நான் இன்னும் கட்டவே இல்லை. இதுக்கு பிளவுஸும் தைக்கல. எப்ப கட்டுவேன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கா சொல்லுங்க. அடுத்து இந்த சாரிங்க. இந்த சாரி எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியோட சாரிங்க. சொன்னா நம்புவீங்களா? செலிபிரிட்டியோட சாரி சொன்னா நம்புவீங்களா? இவங்க இருக்காங்க தெரியுங்களா, புது புது அர்த்தங்கள்ல ஹீரோயினா வருவாங்களே, அவங்க பேர் என்ன மணி? கீதா. கீதா. அவங்க வந்து வடப்பள்ளில இருக்கும் போது அவங்க வந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. சரிங்களா? இன்னும் தெளிவா சொல்லணும்னா சிவகாசி படத்துல நம்ம தளபதியோட அம்மாவா வருவாங்க. அவங்களோட சாரிங்க இது. எங்க அம்மாக்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அப்பெல்லாம் அவங்க வந்து எங்க அம்மாக்கு பிரசன்ட் பண்ண சாரி இது. இந்த சாரி பிரசன்ட் பண்ணாங்க. அதை எங்க அம்மா கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். செம்ம ஷைனிங்கா இருக்குங்க. பாருங்களேன், புடவை சரியான ஷைனிங். ஷைனிங்கா இருக்கும். முன்னாடியும் நல்லா இருக்கும். இதையும் நான் கூட எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரா இருக்கும். அதையும் நான் ஞாபகமா வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க சாரீஸ் வச்சிருக்கீங்கன்னா அது ஞாபகமா வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க வந்து பழைய சாரி தானே அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. சரிங்களா? என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். நானே நிறைய சாரி கொடுத்துட்டேன். இப்ப நான் காமிச்சதுல கம்மி தான். நான் ஒரு 25 சாரீஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். நான் பூனம் சாரி நிறைய வச்சிருந்தேன். ஆபீஸ் கட்டிட்டு போறதுக்காக வச்சிருந்தது. சரி, பூனம் சாரி தானே, நம்ம எப்ப கட்ட போறோமோ சாரீஸ், சரி நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த பேபி பிங்க். நான் வாழ்க்கையிலே முதல் ஒரு சாரி கட்டி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த சாரி தான். நான் 10th படிக்கும் போது எனக்கு சாரி கட்டணும் போல ஆசையா இருந்துச்சு. அப்ப வந்து சாரி ஒரு அக்கா வித்துட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அம்மா கிட்ட ஆசையாமா அந்த பேபி பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு ப்ளீஸ்மா வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு. அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இது சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தாங்க. அதனால அப்படியே ஞாபகமா வச்சிருக்கேன் இந்த சாரியை. நான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த பேபி பிங்க். சூப்பரா இருக்கும் இந்த சாரி. ஸ்கூல் படிக்கும் போது, நான் 10th படிக்கும் போது எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. நெக்ஸ்ட் சாரி இதுவும் அதே மாதிரிதான். நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கி கொடுத்தாங்க எங்க அம்மா. நான் எங்க போனாலும் இந்த சாரி தான் கட்டிட்டு போவேன். யாராச்சும் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டா போதும், அப்ப என்கிட்ட இந்த சாரி மட்டும் தான் இருந்துச்சு. இது இந்த பேபி பிங்க். சோ மாத்தி மாத்தி கட்டிட்டு போவோங்க. இந்த சாரி சூப்பரா சாஃப்டா இருக்கும். ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் கலர் வித் கோல்டன் பார்டர். செம்மையா இருக்கும். குட்டி குட்டியா பூ இருக்கும். கட்டும் போது அழகா இருக்கும். அடுத்து இந்த பூனம் சாரி வெந்தய கலர்ல ஒரு பிளாக் கலர்ல டிசைன்ஸ் உள்ள ஒரு சாரி. சிம்பிள் சாரி.
சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்னோட மாமியார் கொடுத்த saree, உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோல. இது வந்து என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது. அவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. நல்லா இருக்கா சொல்லுங்க. நெக்ஸ்ட் இது ஒரு விதமான பூனம் சாரிங்க. பாருங்க, ஆரஞ்சு கலர் வித் சாண்டல் கலர். எவ்வளவு சாரி வச்சிருக்கேன் பாருங்க. என்கிட்ட சுடிதார் கூட கிடையாது, சாரி தான் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நான் கட்டாம வச்சிருக்கேன். அடுத்த சாரி பாருங்க, சூப்பரான ஒரு சாரி. இதுவும் உங்க அம்மா தான் எனக்கு கொடுத்தது இல்ல மணி? ஆமா. இதுவும் வந்து என்னோட மாமியார் தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. நல்லா இருக்கா சொல்லுங்க. சூப்பரா இருக்குல்ல, சிக்கு சிக்கு சிக்குன்னு இருக்குல்ல. இது காஞ்சிபுரம்ல எடுத்ததுதான். இதுவும் காஞ்சிபுரம்ல எடுத்த சாரி தான். சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் இதுவும் காஞ்சிபுரம்ல எடுத்த சாரி. எப்படி இருக்கு சொல்லுங்க. இதுவும் காஞ்சிபுரம்ல எடுத்த சாரி தான். இது வந்து சீமந்தத்துக்காக எனக்கு வந்து மணி எடுத்து கொடுத்தது. சிம்பிளா, ஏன்னா நமக்கு ஹெவியா கட்ட முடியாது இல்லையா, அதனால நான் லைட் வெயிட்ல இந்த கலர் பிடிச்சிருக்கு கேட்டேன். சரி வாங்கி கொடுத்தாங்க. இதுல பாருங்க, கிரீன் கலர்ல பார்டர் வரும். கிரீன் கலர்ல பார்டர் நல்லா இருக்கும். கோயிலுக்கெல்லாம் எங்கேயாச்சும் போனா கட்டிட்டு போலாம், சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல இன்னும் நிறைய சாரி இருந்துச்சு, நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த சாரி எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி, என்னால கொடுக்கலாம். லாஸ்டா இது வந்து என்னோட கல்யாணத்துக்காக தச்ச பிளவுஸுங்க. அன்னைக்கு போட்டேன், அதுக்கப்புறம் போடல. ஏன்னா போட முடியாது, அவ்வளவு சைஸ் சின்னதாயிடுச்சு. நான் பண்றதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் என்னோட சாரி கலெக்ஷன். உங்களுக்கு என்னோட சாரி கலெக்ஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒன்று இருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நோட்டிபிகேஷனா. ஓகே, பாய்.